வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பரபரப்பா விஜய் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில வந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 வழக்குகள் நெனைக்கிறேன். இந்த 7 வழக்குகள் தொடர்பாக நீதிபதிகளுடைய கருத்துக்கள் அத்தனையுமே இன்னைக்கு ஃபிளாஷா, பிரேக்கிங் நியூஸா நம்ம செய்தி ஊடகங்கள்ல போட்டுட்ருக்கோம். ஆக்சுவலா நீதிமன்றம் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அப்சர்வேஷனா சொல்லியிருக்கிறாங்க சார்? சி மொத்தம் 7 வழக்கு நீங்க சொன்னீங்க. அதில ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஆன்டிசிபேட்டரி பெயில் மிஸ்டர் புஷி ஆனந்த், அப்புறம் நிர்மல்குமார் முன்ஜாமீன் கேட்டு, அப்புறம் பெயில் கேட்டு, அரசாணை மதிய பெயில் கேட்டு, அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை கேட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொது வழியில், அதுவும் நெடுஞ்சாலையில் பொதுக்கூட்டங்களுக்கோ பரப்புரைகளுக்கோ அனுமதி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒரு எஸ்ஓபின்னு சொல்லுவோம், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ், அது ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை ஹைலைட் பண்ணி 7 வழக்குகள், மொத்தம் 3 பெஞ்சு, சென்னையிலேயே ஒரு பெஞ்சும், சென்னை 2 பெஞ்சும், மதுரையில் ஒரு பெஞ்சும், மொத்தம் 3 பெஞ்சு, 4 நீதிபதிகள். இதுதான் இன்னைக்கு ஒரு வாரம் ஆச்சு. இந்த ஒரு வாரத்தில் நடந்திருக்கிறது இதுதான் 7 வழக்குகள். இனி அதில் ஒரு வழக்கில் கேள்வி கேட்குறாங்க, விஜயை ஏன் இன்னும் எஃப்ஐஆரில் அக்யூஸ்டாக மென்ஷன் பண்ணவில்லை, அதாவது ஏன் குற்றம் சாட்டப்பட்டவராக எஃப்ஐஆரில் அவருடைய பெயர் சேர்க்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்தது. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க சார் இப்போ வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில்? இப்போ இன்னும் அந்த பாயிண்ட்டுக்கு வரல, அதுவும் வரும். ஏன்னா இப்போ தானே ஆரம்பிச்சிருக்குது, அதுவும் வரும். ஆனால் இன்னொன்று கேட்குறாங்க, இதில் இல்லாத ஒன்று நீதிபதியே கேட்குறாரு. என்னன்னா, சென்னையில் ஜஸ்டிஸ் என் செந்தில்குமார் என்ன கேட்குறாருன்னா, இவர் அந்த பரப்புரைக்கு போகும்பொழுதே 2 முறை மற்ற வண்டிகளை இடிச்சு, அவங்க ரன் ஓவர் ஆகலை, பட் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக எஸ்கேப் ஆகிறாங்க. அந்த 2 முறை மற்ற வாகனங்களை இடித்து விட்டு நிற்காமல் அவர் வண்டி போனது, அதற்காக அந்த வாகனத்தின் மீது வழக்கு பதிந்தீர்களா, அந்த வாகனத்தை இம்பவுண்ட் செய்யறது நிறுத்தி வைத்தீர்களா? கிட்டத்தட்ட ஹிட் அண்ட் ரன் கேஸ். ஹிட் அண்ட் ரன் தான், அதை ஹிட் அண்ட் ரன்னாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. மோதி விட்டு நிற்காமல் செய்யும் இந்த வாகனத்தின் மேல என்ன நீங்க நடவடிக்கை, அந்த வாகனத்தின் ஓனர் உள்ள உட்கார்ந்துருக்காரு, அவர் மீது என்ன நடவடிக்கை கேட்குறாரு. ஸோ அது இன்னொரு ஒரு சைடை ஓப்பன் பண்ணுது சார். இப்போ பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் போய் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அவர் வச்சிருப்பதாகவும், அதற்கு அனுமதி தரணும் அப்படின்லாம் கேட்குறாங்களே, இப்போ நீதிமன்றம் வரக்கூடிய நாட்களில் அதற்கு அனுமதி கொடுக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்துருக்காங்களா, யார் கொடுத்துருக்காங்க, அப்போது கொடுக்குறவர் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குவாரா, இவர் போய் பார்க்க போகிறாரு, நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்க, அங்கேயும் இதே மாதிரி நெரிசல் ஏற்பட்டு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நான் பொறுப்பேற்றுக்குன்னு ஏற்றுக்குவாரா? ஸோ அனுமதி கேட்டு கடிதம் போயிருக்கிறதா, யார் அந்த கடிதத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறது, விஜயை போட்டிருக்காரா, இல்லை புஷியான் போட்டிருக்காரா, ஆது அர்ஜுனா போட்டிருக்காரா, நிர்மல்குமார், எத்தனை பேர் யார் போட்டிருக்கா? ஸோ ஒன்று, யாருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டது, யாருக்கு பொறுப்பேற்று கொண்டது, இப்போது ஓகே கொடுத்து நீங்கள் எத்தனை நாள் ஆச்சு, இப்போ ஓகே அவங்களுக்கு இப்போது இதே மாதிரி ஒரு பரப்புரைக்கு அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்கும் பொழுது அவங்க இது கொடுத்திருந்தாலும் சொல்கிறேன், அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கலைங்கும்போது உடனே கோர்ட்டுக்கு ஓடி வந்தீங்கல்ல, அவங்கள எங்களுக்கு அனுமதி கொடுக்க சொல்லுங்கன்னு. இப்போ விஜய் போகணுங்கிறாரு, அவருக்கு அனுமதி கொடுங்கள்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார்களா? வரவில்லை இதுவரை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது அந்த விஜய் பொறுத்தவரையில் ஆரம்பத்துலேருந்து எதுவும் ஒரு கான்க்ரீட்டாக, எதுவும் கிரவுண்ட் லெவலில் எதுவும் ரியாலிஸ்டிக்காக உண்மையிலே நடப்பதற்கு முன்பாகவே ஒரு விஸ்பர் கேம்பெயின் மாதிரி கிளப்பி விடுவாங்க. அது பயங்கர மோசமான ஒரு அரசியல் சூழ்ச்சி. என்னென்னா, இந்த 7 வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கை பதிவு பண்ணுவதற்கு முடிவு, ஏன்னா பதிவு செய்ததற்கான நடவடிக்கை, அந்த மாதிரி. அதாவது ஒரு கேஸ் ஆதவ அர்ஜுனா சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு அப்படிலாம் கூட ஸ்கோர். இப்ப என்னாச்சு? ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றாங்க. அதுதான் விஸ்பர் கேம்பெயின். ஒரு சும்மா ஒரு கிசுகளை கிளப்பிடுறது. அதுவும் டிப்பிக்கல் சினிமா ஜேர்னலிசம், சினிமா பிஆர்ஓ, சினிமாவோட பப்ளிக் ரிலேஷன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு படத்தை பற்றி, இந்த படத்தில் அமீர் கான் கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெய்லர் இருக்காது, படம் வந்திருக்காது, எதுவுமே இருக்காது, அவங்க சொல்கிற ஒரு இதை வச்சு ஒரு பர்டிகுலர் செய்தி. ஸோ அந்த மாதிரியான ஒரு மக்கள் தொடர்பு ஒரு சாதனத்தை பயன்படுத்தி நிறைய இது மட்டும் இல்லை சார். இந்த கவின் வழக்குல கூட தாவேகா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. நான் கூட அங்கே உள்ள நம்முடைய அட்வொகேட்ஸ்ட்டை விசாரித்தேன்.
உண்மையாலே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த வழக்கு வந்து அவங்க லிஸ்ட்டாக விடல. அந்த வழக்கு வந்து டிஃபெக்ஷன்லயே இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. இந்த மாரி நீங்க சொல்ற மாரி, ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடியே வந்து இது மாரி பண்ண போறோம் அப்படின்றத கிளப்பி விட்டு, அது தொடர்பான செய்திகள வந்து பொது வெளியில பரப்பி விடுறது அப்படின்ற மாரியான அப்ரோச் இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். சி 1999லேருந்து நான் வந்து லீகல் கரஸ்பாண்டன்ட். எனக்கு வந்து நீதிமன்ற நடைமுறைகளும் நீதிமன்ற சம்மந்தப்பட்ட செய்தி தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. நீதிமன்றத்தில் 2 வகையான மக்களை நான் பார்த்துருக்கேன். அது தலைவர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை நடுமட்டத்தில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனரிஸாக இருக்கட்டும். ஒரு குரூப் என்ன பண்ணும், வழக்கை போட்டு வழக்கை நடத்தி அந்த வழக்கு சமயத்தில் வழக்கில் போடுற அந்த அஃபிடவிட்டில் உள்ள கண்டென்ட்டு, ஆர்குமெண்ட்டில் உள்ள கண்டென்ட்டு, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ அதை நடத்தி வெற்றியோ தோல்வியோ அது குறித்து செய்தி வர வைக்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்குது. அது எப்படின்னா, ஒரு அஃபிடவிட்டை 4 பக்கம் அடிக்கும், கொண்டு போய் செக்ஷனில் கொடுக்கும். நீங்கள் என்ன மெத்தட்னா, செக்ஷனில் கொடுத்தோன்னா நீ எதை கொடுத்தாலும் எஸ்ஆர் நம்பர்னு சொல்லுவாங்க, சீரியல் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. இன்றைக்கி வந்திருக்காரு 17வது கேஸு நம்பர். ஸோ வாங்கினதுக்கப்புறம் எக்ஸாமினிங் செக்ஷன் இருக்குது. அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க, சரியான நீதிமன்றத்துக்கு தான் வந்திருக்கீங்களா, நீங்கள் கேட்டதற்கான டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கீங்க, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு, உங்களோட லோக்கல் ஸ்டாண்டு என்ன, அது நீங்கள் சரியான நாட்களை ரெஸ்பாண்டாக சேர்த்துருக்கீங்களா, நீங்கள் வந்து இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுற வழக்குக்கு ஆந்திராவில் சீஃப் செக்ரட்டரி போட்டால் என்ன பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வழக்கு ஸோ இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு எக்ஸாமினிங் செக்ஷன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் அங்கே டிஃபெக்ஷன் ரிட்டர்ன் போட்டுருவாங்க, போய் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு கொண்டு வாங்கன்றாங்க. ஸோ அந்த நம்பர் ஆனதுக்கப்புறம் தான் அப்புறம் லிஸ்ட்டில் வரணும். ஸோ இந்த நம்பர் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ரிட் பெட்டிஷன் நம்பர் இதுன்னு கொடுத்துருவாங்க. அதற்கப்புறம் அது லிஸ்ட்டில் வரணும். லிஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் தான் நீதிபதி அதை எடுத்து ஹியர் பண்ணுவார். இப்போ நம்பர் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன நான் செய்தியாளர்களுக்கு தகவல் கசிவிடப்படுது, உடனே செய்தியாளர்கள் அதை வந்து ஒரு பெரிய செய்தியா மாத்துறாங்க. 2வது வகை அதுதான். அவங்களுக்கு என்ன, அன்னைக்கு நியூஸ் வரணும், எஸ்ஆர் நம்பர் ஆகும், அப்புறம் எக்ஸாமினிங்கில் தள்ளி விட்டுருவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு நியூஸ் வந்தாச்சு. ஸோ வழக்கு நடத்துகிற இன்டென்ஷன் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு செய்தியில் ஒரு சின்ன நியூஸ் வரணும், அதுதான் இன்டென்ஷன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நிறைய அப்சர்வேஷன் வந்து வந்திருக்கு சார். குறிப்பாக வந்து யாரும் மக்களை வந்து கட்டாயப்படுத்தி வர சொல்லவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க தாவேகா சார்பில். அப்புறம் குடிமக்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், எந்த கட்சியாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது காவல்துறையினுடைய கடமை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. அரசின் பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும், பொதுமக்களின் உயிரை பாதுகாப்பது அரசின் கடமை அப்படின்னு நீதிமன்றம் சொல்றதை பார்க்க முடியுது. கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு குடிநீர், கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தருவது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கழிப்பறை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை வந்து அந்த கட்சி செய்து தரணும்னு சொல்றாங்களா, இல்ல வந்து அரசு தான் அதை பொறுப்பேற்று அரசு தான் செய்து தரணும் அப்படின்றாங்க? சரி, இதுல ஒரு வழக்கு எடுக்கும் பொழுது இப்போ இன்னைக்கு பாருங்க, காலைல 10:30க்கு ஆரம்பிச்சிருக்கோம், 11க்கு ஆரம்பிச்சிருக்கோம், 1:30 மணி வரை, 6 ஈவன் 2:30 மணிக்கு மேலே 3:30 வரை கூட போய் ஆர்டர் ரிசர்வ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரமாவது மினிமம் நடந்த ஒரு ஆர்கியூமெண்ட் இன்வால்விங் பெட்டிஷனரு, கவர்மெண்ட்டு, அப்புறம் நீதிபதி, இந்த முக்கோணத்துக்குள்ளே நடந்த பல உரையாடல்கள், பல ஆவேசமான ஒரு ஆர்கியூமெண்ட்ஸு, பல கருத்து பரிமாற்றம், இதெல்லாம் சேர்ந்தது தான் கோர்ட் ப்ரொசீடிங்ஸு. ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த வெர்பாட்டிமாக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறது கிடையாது, பண்ண முடியாது. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒன்று சாத்தியம் இல்லை, பண்ணக்கூடாது. 2வது வந்து நமக்கு அப்பப்போ ஒரு அலர்ட் மாதிரி தான் நம்ம செய்தியாளர் உள்ளேருந்து கொடுப்பாங்க. ஸோ என்ன கான்டெக்ஸ்டில் என்ன ஒரு விஷயம் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் கருத்து தெரிவிக்கப்படுகிறது நீதிபதியால், அரசாங்கத்தால், பெட்டிஷனரால் யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சில நேரங்களில், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆக்சுவலி என்ன பண்ணுவோம்னா, நீதிமன்றத்திலேருந்து சில கோர்ட்ஸ் வெளியில் வந்த உடனே நமக்கே இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணுவோம். இருக்காது. ஆனால் அப்சர்வேஷனுக்கு பெருசாக வேல்யூலாம் கிடையாது. அப்சர்வேஷனுக்கு ஜீரோ வேல்யூ. அங்கே இன்ஃபேக்ட் நிறைய நீதிபதிகள் எங்களையே பல முறை கிடந்திருக்கிறார்கள். நீங்கள் வந்து ஒரு சில வழக்குகள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும், நம்ம இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் டே வரும்பொழுது அதுக்கு வேறு மாதிரி மாறும். ஸோ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் தொடர்ந்து போடுறது வந்து எங்களுடைய ஒரு ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், ஒரு சுதந்திரமாக எங்களால் அவங்ககிட்ட சில கருத்துக்களை கேட்கவோ இல்லை எங்களுக்கு கருத்துக்களை சொல்லவோ முடியலை. ஏன்னா நீங்கள் வேர்ட் பை வேர்ட் போட்டுறீங்க, அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நீதிபதிகள் ஓப்பன் கோர்ட்டில் கேட்குற அப்சர்வேஷன்ஸு அதை வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சாக தான் நீங்கள் பார்த்துக்கணும், ஒரு டயலாக் பிட்வீன் தெம் அப்படின்னு தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் சில கேள்விகள் இருக்குல்ல சார், இப்போ மாநில நெடுஞ்சாலைகளில் எவ்வாறு அனுமதி வழங்கினீர்கள் அப்படின்னு நீதிபதிகள் கேட்குறாங்க.
அதுக்கு முக்கியமான காரணம் இப்போ மாநில நெடுஞ்சாலையோ இல்லை தேசிய நெடுஞ்சாலையோ அங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரேலி நடத்தும் போது போக்குவரத்து பாதிப்பு அப்படின்றது பெருசாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அந்த மாதிரியான ஒரு நெடுஞ்சாலைகளை நம்ம வந்து அனுமதி கொடுக்கும்போது ப்ராப்பரான எஸ்ஓபியை ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு கூட வந்து நீங்கள் இப்போ மாநில நெடுஞ்சாலையை நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பர் ரெண்டு வாங்குனீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து நியாயமான கேள்விகள் மாதிரி தானே தெரியுது. கரெக்ட். நீதிபதிகள் கேட்டது நியாயமான கேள்விதான். ஏன்னா அவங்களுக்கு அப்படி கேள்வி கேட்டாதான் அரசு தரப்புல இருந்து பதில் தெரியும். இந்த கேள்விக்கு அரசு தரப்புல என்ன பதில்னு வந்துச்சா? இருக்காது. ஏன்னா அவங்க தான் சொல்லியிருப்பாங்கல்ல. நீதிபதி கேட்ட கேள்விக்கு அரசு தரப்பு அமைதியாக இருந்திருக்கும், பதில் சொல்லியிருக்கோம். நம்ம போட மாட்டோம், நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ வெறும் கேள்வியோட ஹைலைட் பண்றது நீதிபதிகளுடைய கேள்விதான், அங்க பதில் இருந்திருக்கும். இப்போ இதுக்கு நம்ம அதாவது இப்போ இந்த இதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா, நெடுஞ்சாலைகளில் நீங்க பரப்புரைக்கு அனுமதி தரக்கூடாது. அப்படி அனுமதி தருவதாக இருந்தால் ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு அப்புறம் தரணும். மீனிங் நீங்க ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணும் வரை இனிமேலும் நெடுஞ்சாலைகளில் பரப்புரை கூடாது. இதுதான் ஒரு இன்ட்ரி மாடல் இருந்ததா? ஸோ இவர் கேட்ட கேள்விக்கு அவங்க கொடுத்த பதிலை பேஸ் பண்ணி அவர் கொடுத்துருக்கிற ஒரு இன்ட்ரி மாடல் இது. இது இன்னொன்று பார்க்கலாம். நீங்கள் போய் இப்போ இந்த நெடுஞ்சாலை ஒரு ஒன்றில் வந்து இவங்களுக்கு இப்போது திரு எடப்பாடி பழனிசாமியும் சரி, விஜயும் சரி, இந்த முறை தான் நம்ம இது பார்க்குறோம். எல்லா பரப்புரையுமே நெடுஞ்சாலையில் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் அந்த ஆம்புலன்ஸ், நீங்கள் ஆம்புலன்ஸை வில்லனா சித்தரித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பிரச்சனைக்கு வந்தது காரணமே அது ஒரு நெடுஞ்சாலை, அது ஒரு ஸ்டேட் ஆர் நேஷனல் ஹைவே. அங்கே வந்து எல்லா வண்டியும் போகும், ஆம்புலன்ஸும் போகும். எல்லா வண்டியும் வேணால் நிறுத்தி டைவெர்ட் பண்ணலாம், நிறுத்தி வைக்கலாம். 10 நிமிஷம் போகிற தலைவர் பேசிட்டு இருக்காருன்னு. ஆம்புலன்ஸை பண்ண முடியாது. ஸோ ஆம்புலன்ஸ் உள்ளே வரும்போது உங்களுக்கு கோவம் வருது. மற்ற வண்டியெலாம் நிற்கும் போது ஆம்புலன்ஸ் வருது, அது எங்களுக்கு இடையூறுன்னு. அந்த மாதிரி ஆம்புலன்ஸே வில்லனா பார்த்த ஒரு புது மாதிரியான அரசியல் துவைக்க வைக்கப்பட்டது திரு எடப்பாடி பழனிசாமியால். அது வந்து வேறொரு லெவலுக்கு போயிடுச்சு இந்த கடந்த சனிக்கிழமை இன்சிடெண்ட்டில். ஸோ நெடுஞ்சாலை கொடுக்கறனால ஆம்புலன்ஸ் மூவ்மெண்ட்டு தடைப்படுது. ஆம்புலன்ஸில் போகிற டிரைவரும் அதை நோக்கி இருக்கிற நோயாளியும் அஃபெக்ட் ஆகிறாங்க. நம்பர் 2, நெடுஞ்சாலையில் நீங்கள் கழிப்பறை செய்து கொடுத்தீர்களா, தண்ணீர் வசதி செய்து கொடுத்தீர்களான்னா அரசாங்கமோ இல்லை ஆர்கனைசர்ஸோ எங்கே பண்ணுவாங்க? இவங்க ஒரு 2 மணி நேரம் நடத்த போகிறதுக்காக நெடுஞ்சாலை சைடில் ஃபுல்லாக டாய்லெட்டாக கட்ட முடியும்? இல்லை இவங்களுக்கு வந்துட்டு வாட்டர் டேங்கர் வச்சு அங்கே ஒரு ஸ்டாம்பீடு வந்துடும். ஸோ இது வந்து நல்ல முடிவு. நெடுஞ்சாலை இனிமேல் எந்த பரப்புரைக்கும் பயன்படாது. தலைவர்கள் வேணால் ட்ராவல் பண்ணலாம், அப்புறம் ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு மைதானத்தில் போய் நடத்துவாங்க. ஸோ இந்த நெடுஞ்சாலை அரசியலுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, தற்காலிக முற்றுப்புள்ளி. அது நிரந்தரமாக ஆக வேணுங்கிறது நம்மளுடைய விருப்பம். சார், இந்த புஷி ஆனந்துடைய முன்ஜாமீன் வழக்கில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து சில கேள்விகள் கேட்குது, புஷி ஆனந்த் தரப்புலையும் சில பதில்கள் சொல்கிறாங்க. அதாவது அனுமதி கேட்பது தான் எங்களுடைய வேலை, ஆனால் வந்து அதற்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது காவல்துறை. நாங்கள் எப்படி வந்து அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு நாங்கள் எப்படி டிசைட் பண்ண முடியும்? அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து காவல்துறை தான் பண்ணியிருக்கணும், காவல்துறை மேலே தான் தவறு இருக்குது, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரு பதிலை சொல்கிறாங்க. அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் அந்த 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 ஸ்டாம்பீடு, அந்த மக்கள் நெரிசல் அவர் பாதிக்கலையே, அவர் கம்ஃபர்டபுளாக இருந்தார். போலீஸை குற்றம் சொல்வது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இப்போது அனுமார் வாலில் தீ வச்ச மாதிரி இவங்க வச்சுட்டு எல்லா இடத்துலையும் பற்ற வச்சுட்டே போவாங்க. பின்னாடி என்ன ஃபயர் சர்வீஸ் போயிட்டாவா இருக்கும்? இப்போ நான் ஆர்கனைசர் பெர்மிஷன் கேட்பேன், எனக்கு கொடுத்த உடனே எந்த கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணாமல் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். போலீஸோட கடமை என்ன ரெகுலேட் பண்ணுறதுங்கிறது என்ன ஒரு அபத்தமான ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட்டு. அதுவும் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிற ஒருத்தர் இருந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு, அதுவும் நீதிமன்றத்திலே வந்திருக்கிறது ரொம்ப அசிங்கமான ஒரு அவமானம் ஆக்சுவலி. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் நீங்கள் பொதுச் செயலாளருங்கிற பதவியை பாருங்கள். பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு யார்? எடப்பாடி பழனிசாமி. திமுகவுக்கு யார்? ஸோ ஒவ்வொரு கட்சிக்கும் ரொம்ப பெரிய துறைமுருகன், அது மாதிரி ரொம்ப பெரிய ஆட்கள் தான் செயலாளர், பொதுச் செயலாளர். அவங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் அதுவும் இந்த மாதிரி ஒரு 41 பேர் இறந்து போன, ஐ மீன் ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் ஃபெயிலியர்னால நடந்த, உங்களோட தவறுனால 41 உயிர்கள் இறந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை. அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அடாவடியான ஒரு பதில். நான் வந்து அது இன்னொன்று சொல்லியிருக்காரு, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது மாவட்ட செயலாளர் வேலை, மாவட்ட செயலாளர் ஏற்கனவே அரெஸ்ட் ஆகிட்டாரு, அதனால நீங்கள் முன்ஜாமீன் கொடுங்கன்னு கேட்குறாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது? அதாவது உங்களுக்கு ஒரு வருத்தம் இல்லை, ஒரு கில்ட் ஃபீலிங், ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை,
ஒரு எதுவுமே இல்லாமல் இப்போ அதுக்கு நேர் எதிர்மறையாக போலீஸ் தான் பண்ணிக்கணும்னா போலீஸ் எல்லா வேலையும் இன்ஃபேக்ட் போலீஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. 606 பேர் ஒரு எஸ்பி, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எஸ்பி தலைமையில் 606 பேர் கொண்ட போலீஸ் தான் இவங்களுடைய இந்த மாநாட்டுக்காக சோகால் மாநாட்டுக்காக டெப்யூட் பண்ணப்பட்டிருந்தாரு. சார் இப்போ 41 பேருடைய உயிருக்கு எந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் அது வந்து சரிபடாதுன்னு வச்சுக்கோங்களேன். எமோஷனல் சைடை விட்டுட்டு இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ காவல்துறை இந்த மாதிரியான நிகழ்வுகளில் அவர்களுடைய பொறுப்பு என்ன, லீகலாக என்ன விஷயங்கள்லாம் அவங்க செய்யணும், அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸிக்யூஷன் பவர் அப்படின்றது என்னென்ன சார்? காவல்துறை அஸ் பர் ரூல் காவல்துறைட்டு தான் இவங்க பெர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ பெர்மிஷன் வந்து எனக்கு மார்க்கெட் தாங்க, இல்லை இந்த அமராவதி ஆற்று கரையில் கேட்டாங்க, நிறைய பேர் இறந்துருப்பாங்க இன்னும் கூட. ஸோ முடியாதுன்னு சொல்லி கடைசியில் காவல்துறையிட்ட ஒரு அப்ளிகேஷன் போகுது. அவங்க வந்து இந்த இடம் அதுக்கு இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்க்கு இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு உகந்ததா இல்லையான்னு பார்த்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது முடியாது அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா முடியும்னு சொல்லி ஒரு நெகோசியேஷன் நடக்கும். எந்த இடத்துல அனுமதி தர்றது, எந்த நேரத்தை அனுமதி தர்றது. ஏப்ரல் மே மாதிரி மாதங்களில் இவர் 12 மணிக்கு கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்கும், நிறைய பேர் கேஷுவாலிட்டி ஆகணும். ஸோ இது வந்து செப்டம்பர்னால இவங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி என்ன இடம், என்ன காலநிலை, என்ன ஒரு அந்த இடத்துல வெஹிக்கிள் ஃப்ளோ என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டு காவல்துறை அனுமதி கொடுக்கணும். கண்டிஷன்ஸோட நீங்கள் என்னென்ன கட்டுப்பாடு விதித்து அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுக்குற காவல்துறைக்கு அந்த அனுமதி மீறப்படுகிறதா அப்படிங்கிற அதை என்ஃபோர்ஸ் பண்ணி அதை மீறாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இப்போ போன சனிக்கிழமை இந்த இன்சிடெண்ட்டு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் குலசையில் 12 லட்சம் பேர், ஓகே 12 லட்சம் பேர் அந்த கோயிலுக்கு போகிறாங்க. குலசையில் இந்த தசராக்காக விஜயதசமிக்கு போய் குலசேகரப்பட்டினம் முடிஞ்சது. ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அங்கேயும் போலீஸ் இருந்தாங்க. அந்த விழாவுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் இருக்குது. போலீஸ் என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. இதே போன இந்த ஒரு வாரம் இதே வெள்ளிக்கிழமை, அதாவது விஜய் ஈவெண்ட்டுக்கு ஒரு நாள் முன்னதாக அந்த இடத்துலையே வேலுச்சாமிபுரத்திலேயே கரூர் வேலுச்சாமிபுரத்திலேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது. அவரும் பரப்புரை முடித்துட்டு போனார். அங்கேயும் நடந்ததா? அங்கேயும் போலீஸ் இருந்தாங்களா? ஸோ போலீஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறது அதுக்கெல்லாம் நிறைய கம்பேரிசன் சொல்றாங்க சார். அவர் வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா போய் பிரச்சாரம் பண்றாரு. அது இல்லை இஷ்யூ. கிரௌட் வந்து கொஞ்சம் கம்மியா வந்திருக்கும். இப்போ விஜய் வந்து அந்த கரூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட தொகுதிகளில் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே இடத்துல நான் அந்த மூணுமே சொன்னேன். நான் மூணுமே கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. ஏன் கம்பேர் பண்ணுறேன்னா, விஜய், எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் நான் சும்மா ரேண்டமாக சொன்னது இந்த குலசேகரப்பட்டினம் டெம்பிள், வேளாங்கண்ணி இருக்குது, எத்தனையோ மதுரையில் சித்திரை திருவிழா இருக்குது. ஏன் எவ்ரி மாதம் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலைங்கிற குட்டி ஊரில் 15 லட்சம் பேர் போய் இறங்குறாங்க. கார்த்திகை தீபம் வரும்போது எத்தனை மடங்கு அதிகமாகுது. ஸோ இது வந்து புதுசு கிடையாது. நீங்கள் க்ரௌடுங்கிறது அழைத்தோ அலையாமலோ இல்லை வெறிப்பிடித்தோ, இல்லைன்னா அது வந்து ஒரு பக்தி ஒரு இதாக இருக்கலாம், இல்லைன்னா சினிமா மோகமாக இருக்கலாம், இல்லைன்னா அரசியலாக இருக்கலாம். அந்த க்ரௌடு வேறு, இந்த க்ரௌடு வேறு. இங்கே செத்தா ஓகே, அங்கே சாக மாட்டாங்கலாம் கணக்கு கிடையாது. எங்கே இஷ்யூனா க்ரௌடோ லொக்கேஷனோ இல்லை போலீஸோ இல்லை, எப்படி நீங்கள் கையாளுகிறீங்கிறது. நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த கண்டிஷன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? இந்த இடத்துல மீட்டிங், அந்த இடத்துக்கு வராமல் எதுக்கு அது வரைக்கும் நீங்கள் ஒரு ரேலி மாதிரி கொண்டு வந்தீங்க? உங்க கூட வழக்கு பதிவு பண்ண முடியல சார். இப்போ விஜய் கட்டாயம். வழக்கு பதிவு இப்போ ப்ராப்ளமே அதானே. இன்னைக்கு எல்லாருமே தமிழக போலீஸை திட்டுறதுக்கு காரணம், விஜய் மீது ஏன் நீங்கள் வழக்கு போடவில்லை? எஃப்ஐஆர்ல A1 வர வேண்டிய விஜய் அங்க இல்லையே. ஏன் அதர்ஸ் லிஸ்ட்ல இருக்காரு? ஃபியூச்சர்ல அதர்ஸ்ல சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அந்த தயக்கம் சார்? ஏன் தயக்கம் இல்லை? கோழைத்தனம். போலீஸ் அவங்களுடைய டியூட்டி. நீங்க சொன்னீங்கல்ல, பெர்மிஷன் கொடுத்தேன், என்ஃபோர்ஸ் பண்ணேன், என்னை மீறி இது நடந்தது, அதற்கு காரணம் சோ. நீங்கள் அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பமேமோ அவர் தாமதமாக வந்ததால் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் யூ ஆர் பின்னிங் த பிளேம் ஆன் விஜய். அப்புறம் கான்சிக்வன்ஸ் என்ன? ஒருத்தர் இந்த இதுக்கு காரணமாக இருந்தார் அப்படின்னு ஒன்று சொல்லும் பொழுது அடுத்து கான்சிக்வென்ட்லி அவரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எஃப்ஐஆரில் போடுறதுக்கு என்ன தயக்கம்? இப்போ தாவேகா சார்பில் கொடுத்த கடிதத்தில் கூட பார்த்தீங்கன்னா 60,000 பேர் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு இடத்த வந்து அந்த ரவுண்டான இடத்த வந்து அளந்து கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது காவல்துறைக்கு தங்கள் மேலேயும் பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இதை போய் நம்ம வந்து நீதிமன்றத்தில்
நம்ம சொல்றோம், இல்ல விஜயை வந்து நம்ம கார்னர் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு நமக்கு பேக் ஃபயர் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ? பட் சொல்லித்தான் ஆகணும். நீங்க காவல்துறை வந்து கம்ப்ளீட்லி பிளேம்லெஸ்ன்னு சொல்ல மாட்டேன். காவல்துறைக்கு இது சம்மந்தமே எப்படி வந்து இவர் வந்து புஷி ஆனந்த் வந்து எனக்கு பொறுப்பு இல்ல, காவல்துறைக்கு தான் அப்படின்னு சொல்றாரோ, அதே மாதிரி காவல்துறை வந்து எங்களை பிளேம் பண்ண முடியாது, அவங்க தான் மோசம்னு சொல்லி தப்பிக்க முடியாது. ஸோ காவல்துறை ஒரு ப்ராப்பரா அவங்களுடைய கண்டிஷன்ஸ் என்ஃபோர்ஸ் பண்றதும் பண்ணாதும் 50%. அந்த 50%லையும் அவர்கள் பெரிய அளவில் தவறி இருக்காங்க. ஏன்னா அவங்களால என்ஃபோர்ஸ் பண்ண முடியல. அது காரணம் வந்து மீதி 50%. இந்த இந்த க்ரௌட்ல போயிட்டு நீங்க ஒரு ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிங்கன்னு வைங்க, நீ இந்த கட்சியை கொடியை தூக்கிட்டு போகாத, இந்த இடத்த போய் நிக்காதன்னு சொன்னா தட் வில் பி சீன் அஸ் அப்ரஷன். உடனே போலீஸ் அடக்குமுறை அராஜகம்னு சொல்லி வேற மாதிரி டைவர்ட் ஆகும். ஸோ போலீஸ் அவங்களுடைய 50% வேலையில கட்டாயம் தவறு நடந்திருக்கு. அவங்களால கட்டுப்படுத்த முடியவில்லை. இல்ல அந்த இடத்துல எங்களை எல்லை மீறி போகுது, நீங்க இன்னும் ஃபோர்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு இவங்க ஏதாவது அலர்ட் கொடுத்த மாதிரி இருக்குதா? இதுவரை எனக்கு கேள்விப்படல. இனிமேல் நீதிபதி வந்து சொல்றாங்களான்னு. இப்போ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால காவல்துறையினரும் என்ன செய்யறது அடுத்து அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டாங்களோ? சி பாலிடிக்ஸ் வந்தாலே நீங்க டோல்கேட்ல கூட பாத்தீங்கன்னா, நீங்களும் நானும் போகும்போது காசு வாங்குற டோல் பூத்து ஒரு கொடி இருந்துச்சுன்னா எந்த கட்சின்னு பார்க்க மாட்டாங்க. காசு வாங்குறது இல்லை, எந்த கட்சின்னு பார்க்கறது இல்லை. ஈவன் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் ஃப்ரிஞ்ச் அவுட்ஃபிட்டா இருக்கும். கட்சி, ஆமா லெட்டர் பேட் கட்சி கொடி இருக்கும், காசு வாங்க மாட்டாங்க டோல்கேட்ல. ஏன்னா பிரச்சனை இவங்கள கேட்டு இவங்க ஒருத்தருக்காக சண்டை போட்டு மற்றவங்களை பிரச்சனையாகி, ஸோ அரசியல் அப்படிங்கிற வந்துட்டாலே அதனால தான் நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அரசியல் ஜாதி இதை வச்சு சில சங்கங்கள் வந்தோடனேமும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காவல்துறை தயங்குவது உண்மை. ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க காவல்துறை மீது நீங்கள் வந்து இந்த தவறு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு நீங்கள் இன்னொன்று சொல்லுங்கள், இப்போ இவ்வளோ நீதிமன்றம் கேட்குது, நீங்கள் வந்து ஹிட் அண்ட் ரன்னா ட்ரீட் பண்ணி ஏன் அவங்க மேலே நீங்கள் வழக்கு போடலன்னு காவல்துறை என்ன பதில் சொல்லும்? சாதாரணமாக இருந்தால் உங்கள் வேலை என்ன? உங்கள் வேலை வர்றான், இடித்தான், நிற்காம போயிட்டான், ஸோ போட்டு ஒரு எஃப்ஐஆர் போட வேண்டியது தானே. ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் அரசியல் இம்பேக்ட் இருக்குமா, ஒன்றுக்கும் ஏதாவது நம்ம மீது ஒரு அலிகேஷன்ஸ் போடுவாங்களான்னு சொல்லி ஒரு பயமும் இருக்குது. காவல்துறை ஒரு 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 அதோடைய தலைமையை காட்ட தவறிவிட்டது. சார் ஃபர்தராக வந்து லீகலாக இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இப்போ விஜய் மீதான அந்த வழக்கு அப்படின்றது உடனடியாக போடப்படுமா, இல்லை நீதிமன்றம் வந்து ஒரு காமனான எஸ்ஓபியை வந்து செட் பண்ணிவிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படின்னு விட்டுருவாங்களா? ஏன்னா இப்போ வந்து கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பில் கொண்டு வந்தாங்க, க்ரௌடு கண்ட்ரோல் பில் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு புதிய சட்டம் இயற்றுவதற்கான வாய்ப்பாக இந்த வழக்கு அப்படின்றது அமையுமா சார்? க்ரௌட் கண்ட்ரோல், க்ரௌட் மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு தேவை, அது வேற விஷயம். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. விஜய் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க முடியாது. அவர் இன்னைக்கு இல்லாட்டினாலும் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்படுவார். இது வந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு சூத்திரதாரி, இந்த இன்சிடென்ட் இவ்வளோ மக்களை அந்த இடத்துக்கு வர வைச்சதும் அவர் தான். வந்ததுக்கப்புறம் அது ஒரு இந்த மாதிரி அன்கண்ட்ரோலபிளாக போகிறதுக்கு காரணமும் அவர் தான். அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்காரு, கண்ணு முன்னாடி நடந்தது. அவரே பாட்டிலை தூக்கி போட்டு அதுக்கு ஒரு காரணமாகவும் ஆயிருக்காரு, வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டு காரணமும் ஆயிருக்காரு. ஆனால் தண்ணி கேட்குறாங்க, அதனால தானே அதாவது செய்யணும்ல. இப்போ தண்ணி வேணும்னு கேட்குறாங்க, அவர் கீழேயும் இறங்கி போக முடியாது. அப்போ வந்து தண்ணி கேட்குறாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வாட்டர் பாட்டிலை வந்து அந்த இடத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவர் வந்து தூக்கி போடுறாரு. இருக்கலாம், பட் அந்த அந்த அது அதனால் அந்த இடத்துல ஒரு இன்னொரு ஸ்டாம்பேட் நடந்ததில்ல. ஸோ இவர் வந்து எப்படி, நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருடைய பெயரும் அவருடைய இன்வால்வ்மெண்ட்டும் கிளியராக இருக்குது. ஸோ அதில் வந்து இன்றைக்கி அரசாங்கம் வேணால் ஒரு அரசியல் காரணத்துக்காக, இல்லை போலீஸ் வேணால் ஐயோ ஒரு காலத்தில் இவங்க ஏதாவது வந்துட்டா நமக்கு பிரச்சனைன்னு நினச்சிட்டு வேணால் ஒரு தயக்கத்தில் எஃப்ஐஆரில் பெயர் போடாமல் இருக்கலாம். ஆனால் நீதிமன்றங்கள் இதை அவ்வாறு எடுத்துக்கொள்ளாது. இந்த வழக்கு நீங்கள் என்ன ஆகும்னு கேட்டீங்க, இந்த வழக்கில் 2 நடக்கும். ஒன்று, இனிமேல் ஹைவேல ஆர் பொது இடங்களில் மக்களுக்கு பாதிக்கிற மாதிரி, ஆம்புலன்ஸ்க்கு பாதிக்கிற மாதிரி எந்த மீட்டிங்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. 1. நம்பர் 2, விஜய் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவராக சேர்க்கப்படுவார். அதற்கு மேலே போய் ட்ரையல் பார்த்து அவர் வர்றது வேறு விஷயம். ஸோ இந்த 2ம் இதில் கட்டாயம் நடக்கும். சார், இப்போ டைரக்ட் இன்வால்மெண்ட் அப்படின்றது விஜய் சார்பில் இல்லை, எல்லாமே அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து ராலி நம்ம பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் போய் அங்கே பேச போகிறார். இப்போ இதை வந்து லீகலாக வந்து விஜயால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இப்போ விஜய்க்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? என்னதான் ஒரு பக்கம் நியாயங்கள் சொன்னாலும் நீதிமன்றம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் வந்து
உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கும் அப்படின்னா என்னென்ன சார்? அது இமீடியட் இம்பேக்ட் நான் சொல்கிறேன். இப்போ நாளைக்கு நெக்ஸ்ட் அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு இடத்துல நான் மீட்டிங் நடத்த போகிறேன்னு விஜய் ஒரு மனு ஒரு அப்ளிகேஷன் போலீஸ்கிட்ட கொடுத்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? போலீஸ் வந்து தர மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. உடனே விஜய் என்ன பண்ணணும்? தூக்கிட்டு கோர்ட்டு தான் வரணும். அப்போ கோர்ட்டு கேட்கும், நீ கரூர்லேயும் நாமக்கல்லையும் பண்ணதுக்கு காரணம் என்ன? ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ வந்து நீ ஒருவேளை அது வந்து நடக்கக்கூடாது, ஒருவேளை இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தால் நீ பொறுப்பேற்றுக்குவியான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு அவர் பொறுப்பேற்றுக்கணும். இனிமேல் நடக்கிற எதுக்கும் இப்போ புசியான சொல்கிறார்ல, ஆர்கனைஸ் தான் பண்ணுவேன், மீதியெல்லாம் போலீஸ்ன்னு சொல்ல முடியாது. இனிமேல் அவர் பொறுப்பேற்கும் ஒரு கட்டம் வந்திருக்கிறது. இனிமேல் காவல்துறைக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைச்சிருக்கு. அதாவது இனி வரக்கூடிய நாட்கள்ல வந்து விஜய் ஏதாவது ராலி பண்ணும் அனுமதி கேட்கிறாரு, இல்ல ஒரு மாநாடு பொதுக்கூட்டம் நடத்தணும்னு அனுமதி கேட்கிறாருன்னா அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு பிறகு அவர் வந்து நீதிமன்றத்தை அணுகினாலும் கூட நீதிமன்றம் வந்து பல சவுக்கடி கேள்விகளையும் கேட்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். கட்டாயம் உண்டு. இன்னொன்று விஜயோட இந்த டைப் ஆஃப் ஒரு இது இருக்குல்ல, அதாவது ஒரு இடத்த வாங்கிட்டு ரேலி ரோட் ஷோன்னு கம்பைன் பண்ணி ஒரு காக்டெயில் பண்ணுறாருல, அது நடக்காது. இனிமேல் அவருக்கு வந்து எப்போ அனுமதி கிடைக்கும்னா ஒரு மைதானத்தில் நீ பொதுக்கூட்டம் நடத்திக்கோன்னு சொல்லுவாங்க. பொதுக்கூட்டம் நடத்தினா உங்களுக்கு தெரியும், ஒரு இடம், அந்த இடத்துக்கு என்ட்ரி எக்ஸிட்லாம் ப்ராப்பராக வச்சு அவர் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி விஜய் இனிமேல் நீங்கள் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டமே நடத்த முடியாது. மக்கள் சந்திப்பு நடக்கும். அது எப்படின்னா எலெக்ஷன் டயத்தில் போயிட்டே வேணா இருக்கலாம். இது மாதிரியான இது மக்கள் சந்திப்பு கிடையாது. இது அதுக்கு மேலே எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அதுக்கு ஒரு டெஃபினேஷனே இல்லாமல் ரேலி வருவார், அப்புறம் ரோட் ஷோ பண்ணுவார், அப்புறம் அந்த இடத்துல வந்து நிற்பாரு. எல்லாமே இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு சார். இன்னைக்கு வந்து சிஎம்மும் பண்றாங்க, டெபுட்டி சிஎம்மும் பண்றாங்க, ரோட் ஷோ பண்றாங்க. திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வந்து அதில் எக்ஸ்பர்ட். ரோட் ஷோ பண்றாரு, எல்லா ஊர்ல பண்ணாலும் ரோட் ஷோ பண்றாரு. அங்க என்ன நடக்குது? எல்லாரும் நிற்பாங்க, அவர் வண்டியில போயிட்டே இருப்பாரு. ஓகே, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு வேணா ஒரு 50 மீட்டருக்கு ஓடி வராங்க, முடியாது, அவர் போயிட்டே இருப்பாரு. தட்ஸ் ரோட் ஷோ. இவர் ரோட் ஷோ பண்ணட்டுமே, கூடவே இழுத்துட்டு வர்றது சொல்றாங்க. இவருக்கு வந்து கிரௌடு வந்து அன்கண்டிஷனலா இல்ல, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத கிரௌடா இருக்கு. இப்ப ஒரு சிஎம்க்கோ டெபுட்டி சிஎம்க்கோ இல்ல பிஎம் மோடிக்கோ வந்து ஒரு பெரிய சாலையில அவங்க வச்சிருந்தாலும், இப்ப பாண்டி பஜார்ல கூட வச்சிருந்தாங்க லாஸ்ட் இயர் நினைக்கிறேன். அது ஒரு ஸ்ட்ரெச்சா நடந்துட்டு முடிஞ்சிச்சு. ஒரு 1 hour 1.5 hourல அந்த என்டையர் ரோட் ஷோவும் முடிஞ்சிருச்சு. இவரை பொறுத்தவரையில அன்கண்ட்ரோலபிளா வந்து யங்ஸ்டர்ஸுடைய க்ரௌடு வந்துருது, அதனாலதான் வந்து எல்லா டிலேக்கும் காரணம் அப்படின்றாங்க. இவங்க நரேந்திர மோடியை விட, இல்லைன்னா ஸ்டாலினை விட, இல்லைன்னா ஜெயலலிதா எம்ஜிஆரை விட அதிகம் வந்துச்சுன்னு சொல்றதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. திரும்ப நான் சொல்றேன், அது ரோட் ஷோ. சொல்ல சார், அவங்க யார் சொன்னாலும் ரோட் ஷோ. இது வந்து அதுதான் அவங்க சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு அவங்கள விட அதிகம் வந்தது வரலை இல்லை. நேற்று அந்த ஸ்டாம்பீடு போன சனிக்கிழமை நடந்த ஸ்டாம்பீடில் 30,000 40,000 50,000 இருந்திருக்குமா? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து ரொம்ப சின்ன நம்பர். ஆனால் அந்த பிரச்சனையே வந்து இவர் வந்து எல்லாரையும் உள்ள கூட்டு வந்து தான். ஏற்கனவே 30,000 பேர் நிற்கிற இடத்துக்கு இவர் கூட மெதுவாக வரும்போது கூட 10,000 பேர் வர்றாங்கல்ல, அதுதான் வந்து அந்த இடத்துல இட நெருக்கடி ஏற்பட்டது. ஏன் சார் வந்து காவல்துறையினால ஸ்டாப் பண்ண முடியல? ஒரு இடம் கொடுத்துட்டாங்க, அவர் பாதியிலே நிறுத்த முடியாது. அவங்க நீங்க பாதியில ஏன் அவங்க காவல்துறை பார்க்குறாங்க. அந்த டிஎஸ்பி சொல்லியிருக்காரு கோர்ட்லேயும், அந்த 50 மீட்டர். ஸோ அவர் ஒரு பார்க்குறாரு, இந்த இடம் ஃபுல்லாக பேக்டு, இந்த 50 மீட்டருக்கு முன்னாடி நின்னா கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி வண்டியை நிறுத்த சொன்னதுக்கு முடியாதுன்னு இருக்காரு திரு புசியானந்த். முடியாதுன்னு மறுத்து விட்டு வண்டி அந்த இடத்துக்கு தான் போச்சு. 50 மீட்டருக்கு முன்னாடி கூட நிறுத்த முடியாத காவல்துறையால் நீங்கள் எப்படி அங்கே போய் கட்டுப்படுத்த முடியும்? ஸோ இது வந்து மக்கள் சந்திப்பு வந்து இந்த மாதிரியான மக்கள் சந்திப்பு யாருமே பண்றது கிடையாது. இப்போ புசியானந்துக்கு வந்து முன்ஜாமீன் கொடுக்கல அப்படின்னா இம்மீடியட்டாக அவர் கைது செய்யப்படுவாரா? அதுவும் அரசை பொறுத்தது. நான் கடந்த முறை சொன்னேன், எஃப்ஐஆரில் பேர் இருக்கிறதுனாலையும் ஆன்டிசிபேட்டட் பெயில் ரிஜெக்ட் ஆனதுனாலையும் கைது தான் ஒரே வழின்னு கிடையாது. அதற்கும் பாசிபிலிட்டி இருக்குது. கைது இல்லாமலே கூட அவங்க வழக்கை நடத்தலாம். அரசு மன்றம் இன்னைக்கு தேதி கைதுங்கிறது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. கைதுங்கிறது ஏன் பண்ணுவாங்க? ஒருத்தர் சட்டத்தை விட்டு ஓடி விடுவார் அப்படின்னு நினைச்சாலோ, இல்லை அவர் வந்து அந்த விட்னஸை போய் மிரட்டுவார் என்று நினைத்தாலோ, இல்லை எவிடன்ஸை டேம்பர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சில ஒரு 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 கண்டிஷன்ஸ் அடிப்படையில் தான் அரெஸ்ட் நடக்கும். அந்த மாதிரி இல்லை, நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன், யாரையும் சாட்சியை கலைக்க மாட்டேன்னு நினச்சா அரெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஆன்டிசிபேட்டட் பெயில் ரிஜெக்ட் ஆனாலும் அரெஸ்ட் பண்ணதான் ஒரே வழின்னு சொல்ல முடியாது. இப்போ அரெஸ்ட் பண்ணால் ஒரு 15 days வந்து ரிமாண்ட் எடுப்பாங்க. அந்த ரிமாண்ட் டைமில் வந்து அவர்கிட்ட நிறைய வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும், என்ன தவறு நடந்தது அப்படின்றத வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தானே? ஆமாம், அரெஸ்ட் பண்ணினால் அவங்க கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் கேட்பாங்க. தென் போலீஸ் கஸ்டடி போய்
எப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்க, யார் காரணம், இதை வேற யாரோட இன்வால்மெண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. அதற்கு நீதிமன்ற அனுமதி கொடுத்தால் கஸ்டடி இன்ட்ராகேஷனும் இருக்கும். அதற்கப்புறம் அது மட்டும் கிடையாது, அவர் மேலே இப்போ நீங்கள் கண்ணுக்கு தெரியாத 20-30 வழக்கு ஏற்கனவே இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் பண்ணதுக்கெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் இருக்கும், அதெல்லாம் வரும். அப்புறம் ஒன்று அரசு காட்டுவாங்க. ஸோ இவ்வளோ நாள் இல்லாத வழக்குகளை இதுலேயும் அரசு காட்டும்போது அவர் ஒன்றுக்கு தனித்தனியாக பெயில் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பார்ப்போம் சார் நீதிமன்றம் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார். வணக்கம், நன்றி.